my dear teachers, my dear parents and my dear students. It's a great honor to be here at Acharya because I've been quite 2 or 3 times to the school in some other places, but this is the first time I'm meeting all the teachers as well as the parents and the students. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன குழந்தைங்கலாம் டான்ஸ் ஆடினாங்க, கிருஷ்ணர் ராதை. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் உண்மையிலே எனிபடி who has something in their head also, it makes them smile. Children give us a lot of happiness. அந்த சந்தோஷம் வந்து வெளியில் நீங்கள் போன அப்புறமேட்டா இந்த ஹாலை விட்டு வெளியில் போகும்போது you will have lot of problems outside to tackle எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த really that happiness is there in us through the heart. So I really congratulate the team of Acharya for having taken up this initiative, and I heard that 1st standard and 5th standard students or parents inga irkinga avங்களோட அந்த students performance பார்க்கறீங்க, and I should really say hats off to the team because அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்டேஜ் கிடைக்கணும். Nothing should be denied from them. எல்லாருமே perform பண்ணனும். Everybody should get at least a small cup or honor on the stage. That is really a big initiative because when we go outside the door விட்டு ஸ்கூலை விட்டு வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா this doesn't happen even at college. எல்லாருக்கும் அந்த opportunity கிடைக்காது. I really thank the Acharya team for giving the opportunity to the students because you will not know. ஏன்னா இந்த பசங்க வெளியில போய் படிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டு நல்ல பெரிய நிலைமையில வரப்போறாங்க. ஆனால் இதுதான் ஸ்டார்டிங். இதுதான் this is the initial thing which happens here, and இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இது கிடைக்கிறது கிடையாது. You will see only dance performance நல்லா பண்ணுற பசங்க மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா பாடுற பசங்க மட்டும் தான் பாடுவாங்க, நல்லா பேச்சாற்றல் உள்ளவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க தவிர and other children like us will keep clapping at the back. But I really appreciate that all the children have a chance to share the stage here. And our Acharya or Aravindan பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் because he is a man I've seen from the beginning. அவரோட strategies பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். He's got a very good, because I thought he will be here, but அவரோட strategies from the beginning it's totally different because giving a stage, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் சொல்லும் போது இந்த பசங்க நாங்களும் பார்த்ததே கிடையாது அதெல்லாம் என்னன்னு. So we would have seen only in the net or website, but this is an experience for the children and for the parents as well. ஏன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம். ஒரு லாஸ்ட் ஒரு 2 weeks பேக் ஐ ஜஸ்ட் காட் அ கால் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். இந்த மாதிரி உன்னோட டாட்டர் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து ஷீ இஸ் ட்ரைங், ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு நோ அபவுட் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வரும், ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணி பேசுங்க அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு. The person who rang me was a doctor. She rang me. She said, how was the school? எப்படி இருக்கு உங்க டாக்டரோட ஸ்டடீஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. I was just telling her, yeah, it's good, ICSE syllabus நல்லா இருக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப they are all thinking a lot. என்னன்னா நீட் வரைக்கும் போயிட்டாங்க. அம்மா இப்போதான் நீங்க ப்ரீகேஜில போட போறீங்க, அதுக்குள்ள நீட் வரைக்கும் ஏன் யோசிக்கிறீங்க நீங்க அப்படின்னு. ஸோ ஐ ரியலி டெல் த பேரண்ட்ஸ் ரொம்ப ஓவரா பிகாஸ் வந்து த சைல்ட் இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு வாட் சேஞ்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன்றது யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஓகே, ஐ மீன் பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் இவால்விங், த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங், எவ்ரி டே தேர் இஸ் அ சேஞ்ச். ஸோ வந்து ப்ரீகேஜியில் போனால் இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நீட் வரைக்கும் யோசிக்கிறாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு டேக் another 14 years. ஸோ டோன்ட், அதாவது அதே மாதிரி ஐ சி சம் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் போட்டாங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஸ்கூல் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல எனக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஒரு என்ன எப்படி ப்ரெடிக்ட் பண்ண. ஐ நோ ஆஃப் பேரண்ட் ஒரு ஸ்கூலில் போட்டு அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் போட்டு ஜஸ்ட் திங்க் பேரண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனால எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, திடீர்னு ஒரு இடத்துல அடாப்ட் பண்ணும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு இட்செல்ஃப் அடாப்ட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பசங்க 4 வருஷம் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு உடனே இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றி போடும் போது அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தே ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் their friends, and ஃபைனலாக பார்த்தீங்கன்னா when they finish their 12th அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே இருக்க மாட்டாங்க, which we all had
ஆக்சுவலி ஒரு ஒரு அந்த ஃபவுண்டேஷனே இல்லாத மாதிரி ஆகிடுது அந்த பசங்களுக்கு. ஸோ டோன்ட் டூ தட். அண்ட் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் ஆர் சில்ட்ரன் ஆர் ரியலி, அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்கெல்லாம் பயங்கர ரொம்ப தே நோ வாட் தேர் டூயிங் அண்ட் தே நோ வாட் தே வாண்ட் ஆல்சோ. தேர் வெரி கிளியர் ஆக்சுவலி. அதனால் நம்ம ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் முன்னெல்லாம் வந்து குழந்தைங்களை அடித்து வளர்த்தாங்க, கொண்டாங்க. பெட்சம்மா ஸ்கூல் பசங்கள்லாம் எல்லாம் நல்லா அடி வாங்கியிருக்கிறாங்க. பட் தே ஆர் ஆல் இன் வெரி குட் பிளேசஸ் நவ். அண்ட் மை பிரதர் அண்ட் ஆல் தி ஸ்டடி தேர் ஒன்லி வெரி குட் பிளேசஸ். ஆனால் இப்போல்லாம் வந்து அடிச்சு, பிகாஸ் த டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு தான் அவங்களால எல்லாமே இது பண்ண முடியும். பட் உடனே நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் ஆஸ் பேரண்ட்ஸ். பட் த திங் இஸ் என்னன்னா, நம்மளும் அந்த மாதிரிலாம் நல்லா அடி வாங்கி தான் வளர்ந்துருக்கோம். நம்ம நல்ல நிலைமையில் தான் இருக்கோம். அது we do not realize when it is our kith and kin, immediately we have this. So they have to grow as they are. Teach them, learn, let them learn. ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா I really see some of the parents ஒரு கடைக்கு போய் ஒரு விஷயத்தை வாங்கின்னு வரது கூட அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறது கிடையாது. அப்போ எப்படி அவங்களுக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ட் தாட் வரும்? let them go, let them cross the road, let them go. அப்படின்னு கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி ஏமாந்துட்டு வந்தால் கூட பரவாயில்ல. they will start learning. These things should be adapted even in school as well as in school. Automatically they teach maths and all these things. But when they go out, they should independent-ஆ இது பண்ணுறதுக்கு as parents நம்ம தான் வந்து we have to teach them as such. And I think Acharya is doing a wonderful job in that. ஏன்னா நேற்று அவங்க இவங்க கால் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி கால் பண்ணி எனக்கு சொல்லும் போது, மேம் நாளைக்கு சீஃப் கெஸ்டாக வாங்கன்னு சொல்லும் போது I really appreciated because Mr. Arvindam வந்து he has given the opportunity for the staff, for the teachers here to take the decision who is going to come as a chief guest. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருக்காருன்னு வச்சிங்களேன். ஸோ அதுதான் தட் இஸ் த மெயின் ஃபர்ஸ்ட் திங் ஆஃப் லீடர்ஷிப். ஆக்சுவலி லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்மளே மண்டை தலையில் தூக்கி போட்டுன்னு செஞ்சோன்னா நத்திங் வில் பி டன். ஓகே, அதை வந்து யூ ஷுட் டெலிகேட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஆக்சுவலி யூ டெலிகேட், யூ வில் டூ. என்னன்னா the trust he had in her, trust in he had in them, that they will do, they will bring a proper chief guest, they will give a நல்ல ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறதுனால அந்த ட்ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பசங்க ட்ரஸ்ட் இன் யுவர் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ரொம்பலாம் நாட் கன்ஃபியூஸ். ஓகே, விட்டுட்டீங்க, நம்பிக்கையோடு விட்டுருக்கீங்க ஆச்சாரியாவில், டெஃபினட்டாக தே வில் கம் அப். ஏன்னா வந்து த வே தே கண்டக்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணும் போதே யூ வெரி வெல் நோ that they are going to do wonders அப்படின்னு சொல்லிட்டு. So no doubts. I really appreciate the team of Acharya, Mr. Arvind, and also for conducting such shows because இதுதான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அந்த குழந்தை நின்றுட்டு போனால் கூட don't worry about it. ஏன் நீ பண்ணலன்னு கூட கேட்க வேண்டாம். Next stage he will get up because all his friends were doing and he did not do anything there. Okay, because the children are observing each and everything, even what the parents do. So அதனால வந்து definitely they are going to do wonders. They are going to come into very good heights. So number one, we have to have the positive approach to our children, to the school, to the teachers, and wherever we go. Because ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா it adds value to the child because the children are like seeds. Just இப்போ தான் சோ பண்ணியிருக்கீங்க, அது மெதுவாக தண்ணி ஊற்ற அதை வளர்ந்து it should become a plant, it should become a tree. அது ஆனால் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த கூல் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். We have to wait for them and definitely they'll do wonders. I thank the Acharya team to having me here. Thanks a lot. Thank you.